ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர், நிறைய பேர் குரூப் 4 சிலபஸ் அப்டேட் ஆனதுக்கப்புறமேட்டுக்கா வேர் டு ஸ்டடி கொடுங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் ஹிஸ்ட்ரி தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடியே ஒரு பிடிஎஃப் மொத்தமாக கிராப் பண்ணி நம்ம டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். பட் அது என்ன ஏதுன்ட்டு உங்களுக்கு டீட்டெயில் நான் கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னாக்கா, இதுதான் நமக்குடைய சிலபஸ். ஓகேங்களா? ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு குரூப் 4. இதில் ஜிகே நமக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா? யூனிட் 3ல் இருக்குங்களா? யூனிட் 3ல் இந்தியாவின் வரலாறு, பண்பாடு, அதுக்கப்புறம் ஐஎன்எம் டாப்பிக்கு. ஓகேங்களா? இந்திய தேசிய இயக்கம், இது ரெண்டுமே சேர்ந்து 10 கொஸ்டின் கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஹிஸ்ட்ரி டாபிக் பொறுத்த வரைக்கும் எது அப்படின்னாக்கா, சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள், தென்னிந்திய வரலாறு. ஓகேங்களா? சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தானியம், முகலாயர்கள், மராத்தியர்கள், தென்னிந்திய வரலாறு. மொத்தமாக நமக்கு 6 டாபிக் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த 6 டாப்பிக்கும் உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குன்றதுக்கான பிடிஎஃப் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். டெலிகிராமில் கொடுக்குறேன். நீங்கள் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அது எப்படின்னாக்கா வேர் டு ஸ்டடி உங்களுக்கு காமிக்கிற பாருங்களேன். பாருங்கள், ஹிஸ்ட்ரியில் மொத்தம் 6 டாபிக் இருக்குங்களா? சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள், தென்னிந்திய வரலாறு. ஓகேங்களா? அது எங்கெங்கே படிக்கணும்னு சொல்லியிருக்க பாருங்கள். சிந்து சமவெளி நாகரிகம் பொறுத்த வரைக்கும் 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1ல் 3rd லெசனில் இருக்குது. 9th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1ல் 2nd லெசனில் இருக்குது. 11th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1ல் 1st லெசனில் இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் முடிச்சுட்டு 11th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் புக்கில் 2nd லெசனாக நமக்கு சிந்து சமவெளி நாகரிகம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது குப்தர்கள் பாருங்கள். 6th டேர்ம் 3ல் 3rd லெசனு, 11th 3rd டேர்மில் 7th லெசனாக இருக்குது. அடுத்தது 12th எத்திக்ஸில் 5th லெசனில் குப்தர்கள் பற்றி இருக்குது. சரிங்களா? டெல்லி சுல்தானியம் 7th டேர்ம் 1ல் 4th லெசனு, 11th டேர்ம் 1ல் 10th லெசனு, அடுத்து 12th எத்திக்ஸில் 5th லெசனில் டெல்லி சுல்தானியம் பற்றி படிக்கணும். சரிங்களா? முகலாயர்கள் பொறுத்த வரைக்கும் 7th டேர்ம் 2ல் 2nd லெசன், 11th டேர்ம் 2ல் 14th லெசன், 12th எத்திக்ஸில் 5th லெசனில் முகலாயர்கள் பற்றி கண்டென்ட் மட்டும் படிக்கணும். மராத்தியர்கள் பொறுத்த வரைக்கும் 7th டேர்ம் 2ல் 3rd லெசனும், அப்புறம் 11th 15th லெசனும் மராத்தியர்கள் கொடுத்துருப்பாங்க. தென்னிந்திய வரலாறு பொறுத்த வரைக்கும் 6th டேர்ம் 3ல் 4th லெசனு, 7th டேர்ம் 1ல் 3rd லெசனு, 11th ஸ்டாண்டர்டில் 5th லெசன், 9th லெசன், 11th லெசன். இவ்வளோ தான் நம்ம படிக்க வேண்டிய சோர்ஸே. ஸோ ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் விஜயநகர பாமணின்றதுலாம் எடுத்துட்டாங்க. நிறைய டாபிக் எடுத்திருக்காங்க. அப்டேட்டரில் ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் சிலபஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 6 டாப்பிக்கான பிடிஎஃப் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே ஆஃபீஸர், இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் ஹிஸ்ட்ரிக்காக ஆல்ரெடி ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய டாபிக் இருக்கும். இதில் நான் உங்களுக்கு என்னென்ன டாபிக் சொன்னேனோ அதில் உள்ள கண்டென்ட்டை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்த பிடிஎஃபுக்கு நான் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி நான் எடுத்து கொடுத்துருப்பேன். சரிங்களா? இதிலே வேர் டு ஸ்டடின்றது உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? இப்போ நாம் ஸ்கூல் புக், அதாவது குரூப் 4க்கு என்னவோ அதை நான் டிக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஓகேங்களா? குரூப் 4க்கு என்னவோ அதை மட்டும் நான் நோட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள் அப்படின்ற மாதிரி இருக்குங்களா? டெல்லி சுல்தானியம், முகலாய பேரரசு, மராத்தியர்கள், நிமிஷம் இருங்க பாருங்கள். சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தானியம், முகலாய பேரரசு, மராத்தியர்கள், அடுத்தது தென்னிந்திய வரலாறு. இவ்வளோ தானே இருக்குது. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கா புக்கோட பேஜ் இருக்கும். இந்த பேஜ் பொறுத்த வரைக்கும் நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, இப்போது நமக்கு ஸ்கூல் புக்கில் எந்த பேஜில் இருக்கோ அதை மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். சில லெசன்லாம், அதாவது சில ஸ்டாண்டர்டில் ஃபுல் லெசனாகவே குப்தர்கள் பற்றி இருக்கும். சில ஃபுல் லெசன் சிந்து சமவெளி பற்றி இருக்கும். ஒரு சில லெசனில் ஒரு 2-3 பேஜில் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேஜை மட்டும் நான் உங்களுக்கு கிராப் பண்ணி இதில் வச்சுருப்பேன். அதனால் இந்த பிடிஎஃப்பை நான் உங்களுக்கு திரும்ப டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த பிடிஎஃப் பார்த்து நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இதெல்லாம் பாருங்களேன். இப்போ இதெல்லாம் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படி சொல்லிட்டு இருக்குங்களா? ஸோ இது எங்கே இருக்கோ அந்த பேஜ் மட்டும் நான் கிராப் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகேங்களா? தெரியுதுங்களா? சிந்து சமவெளி நாகரிகம்ன்றது அந்த பேஜ் மட்டும் நான் உங்களுக்கு கிராப் பண்ணி எடுத்துருந்துருப்பேன். ஓகேங்களா? இதே மாதிரி தான் எல்லா லெசனுக்கும் நான் உங்களுக்கு ஹிஸ்ட்ரிக்கு பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துருந்துருப்பேன். சரிங்களா? இங்கே பாருங்கள் பிடிஎஃப். ஓகே, இங்கே பாருங்கள். இந்த இடத்துல இது நம்ம
1.4 அப்படின்ற மாதிரி ஐ திங்க் இது வந்து 11th ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன். ஆமாம் 11th ஹிஸ்ட்ரி ஓகேங்களா. ஸோ 11th ஹிஸ்ட்ரியில் 1.4 தான் சிந்து நாகரிகம் ஆரம்பிக்குது ஓகேங்களா. ஸோ அதை மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருந்துருப்பேன். எங்கே இருக்கோ அதை மட்டும் உங்களுக்கு பிடிஎஃபாக உங்களுக்கு மெர்ச் பண்ணி கொடுத்துருந்துருப்பேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிடிஎஃபே போதுமானது. இதில் நான் என்ன கொடுத்துருக்கணும் அந்த பேஜ் எடுத்து உங்கள் புக்கில் நீங்கள் ஆன்சரை வந்து நோட் பண்ணி படிங்க ஓகேங்களா. இது வந்து எத்திக்ஸ் புக்கு ஓகேங்களா. 11th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் புக்குங்களா இது. ஸோ எத்திக்ஸில் வந்து செகண்ட் லெசனா. ஸோ சிந்து சமய நாகரிகம் இது முடிச்சிச்சிங்களா. ஸோ வந்து 6th 9th 11th ஹிஸ்ட்ரி 11th எத்திக்ஸு இந்த 4 லெசன் படித்தாலே சிந்து சமய நாகரிகம் கம்ப்ளீட்டட். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா என்ன லெசன் இருக்கும்? சிந்து சமய நாகரிகம் நல்லா படிச்சிருங்கப்பா. ஒரு பாயிண்ட்டு விடாதீங்க. ஏன்னா சிந்து சமய நாகரிகம்ன்றது கொஸ்டின் வந்து நிறையவே கேட்குறாங்க இப்போல்லாம் ஓகேங்களா. ஓகே அடுத்தது குப்தர்கள் ஓகேங்களா. செகண்ட் டாபிக் என்ன? குப்தர்கள் பொறுத்த வரைக்கும் இது வந்து 6th ஸ்டாண்டர்ட் இது. ஸோ 6th ஸ்டாண்டர்டில் ஃபுல்லாகவே குப்தர்களை பற்றி இருக்குமா. ஸோ அதை அப்படியே நம்ம படிச்சிருக்க மாதிரி இருக்கும். அதை முடிச்சுட்டு அடுத்தது இது 6th ஹிஸ்ட்ரி. உங்களுக்கு இது என்ன ஸ்டாண்டர்ட் தெரியல அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த கீழே இருக்கும் பாருங்கள் 6th ஹிஸ்ட்ரி டேர்ம் 3 அப்படின்னே உங்களுக்கு இருக்கும் சரிங்களா. இது எந்த லெசன் எந்த ஸ்டாண்டர்ட் அப்படின்னு தெரியல அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பிடிஎஃப்பில் வந்து லெஃப்ட் சைடு பாருங்கள் உங்களுக்கு ஷோ ஆகும். அதை வச்சு நீங்கள் வந்து கெஸ் பண்ணிக்கலாம். ஓகே இது இந்த ஸ்டாண்டர்டில் உள்ள கண்டென்ட் அப்படின்ற மாதிரி. ஓகே அடுத்தது பாருங்கள் இப்போ 6th கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்தது 11th வந்துருச்சு ஓகேங்களா. இங்கே பாருங்கள் இங்கே இருக்குங்களா 11th ஹிஸ்ட்ரி லெசன் 7 ஹிஸ்ட்ரி ஓகேங்களா. குப்தர்கள் பற்றி இங்கே இருக்குது அப்படின்றது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட் சைடில் ஷோ ஆகிடும். ஸோ இது 11th ஸ்டாண்டர்டில் உள்ள குப்தர்கள் லெசனு ஓகேங்களா. இது வந்து ஃபுல்லாகவே 11th ஃபுல்லாகவே இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா 12th எத்திக்ஸில் இருக்குமா. இது ஃபுல்லாக 11th ஹிஸ்ட்ரி தான் ஃபுல்லாகவே இருக்கும். இதை முடிச்சுட்டு அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா 12th எத்திக்ஸில் இன்னும் கொஞ்சம் பாயிண்ட் இருக்கும். அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இப்போது இது வந்து 12th எத்திக்ஸு ஓகேங்களா. இங்கே பாருங்கள் 12th எத்திக்ஸு லெசன் 5 இருக்குங்களா. ஸோ இதில் அந்த குப்தர்கள் பற்றி எங்கே இருக்கோ அந்த பேஜ் மட்டும் நான் உங்களுக்கு கிராப் பண்ணி கொடுத்துருப்பேன். குப்தர் கால பண்பாடு அப்படின்னு இருக்குங்களா. ஸோ அதை பற்றின பேஜ் மட்டும் உங்களுக்கு நான் கிராப் பண்ணி மெர்ச் பண்ணி வச்சுருப்பேன் சரிங்களா. ஓகே அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஓகேங்களா. குப்தர்கள் பற்றி கண்டென்ட் இவ்வளோ தான். அதாவது எத்திக்ஸில் சொல்கிறேன். குப்தருடைய ஆட்சி அது எல்லாமே அதை பற்றி டீட்டெயில் எல்லாமே வந்துடும். அடுத்து டெல்லி சுல்தானியம். இப்போ டெல்லி சுல்தானியம் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இது வந்து 7th ஹிஸ்ட்ரி ஓகேங்களா. 7th ஹிஸ்ட்ரி அடுத்து 11th அடுத்து 12th எத்திக்ஸ் இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டாண்டர்டும் உங்களுக்கு அடுத்தடுத்து கொடுத்துருப்பேன். ஸோ இதில் வந்து நம்ம அப்டேட்டட் நியூ சிலபஸில் இல்லாத லெசனும் இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி கரெக்டாக படிச்சுக்கோங்க. நமக்கு என்ன டாபிக் கொடுத்துருக்காங்களோ அந்த லெசன் மட்டும் எந்த இடத்துல இருக்குது எங்கே என்ன ஸ்டாண்டர்டில் எந்த பேஜில் இருக்குது அதை மட்டும் நோட் பண்ணி படிங்க ஆஃபீஸர் ஓகேங்களா. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.